நல்லா இருக்கியா அனு? நல்லா இருக்கேன் சார். நான் நல்லா இருக்கேன். நீங்க உள்ள வாங்க சார். வாங்க உள்ள வாங்க. அனு எப்படி இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஐயோ பரவாயில்ல, உள்ள வாங்க சார். உள்ள வாங்க சார். உட்காருங்க சார். சார், அந்த மல்லிகைப்பூ நீங்க தானே கொண்டு வந்தீங்க. அது நான் கொடுத்த செடியில பூத்ததானா? எப்படி கேக்குறது? அம்மா வேற இங்கே இருக்காங்க. டீ சாப்பிடுறீங்களா சார்? ஐயோ, நான் பாட்டு நின்னுட்டே இருக்கேன். தோ டீ போட்டு கொண்டு வரேன் சார். உங்க ஃபேவரட் இஞ்சி டீ. இல்ல பரவாயில்ல, நான் வந்ததால உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லைல்ல? ஐயோ, தொந்தரவெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க வந்தது எங்களுக்கு சந்தோஷம் தான். தோ ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க பேசிட்டு இருக்க, இதோ வந்துடுறேன் சார். அந்த டிஷர்ட்ல இருந்த எம்ப்ராய்டரி இதே நூல்ல தானே போட்டிருந்தது. அனு கிட்ட கேட்கலாமா? எப்படி கேட்கறது? எதுவுமே நடக்காத மாதிரியே இருக்காளே. அப்புறம் நீங்க தான் சார் சொல்லணும். நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல சார். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. பேச்சே வர மாட்டேங்குது. அதாவது உனக்கு சொல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க ஏதாவது சொல்லலாமே சார். சரி, அப்ப நான் கிளம்புறேன். இவ்ளோ சீக்கிரமாவா? உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே அனு, நான் வரேன். சார் என்ன சார் கிளம்பிட்டீங்க? ஒரே நிமிஷம் இருங்க, தோ டீ போட்டு தரேன். இட்ஸ் ஓகே. அனு எப்படி இருக்கான்னு பார்க்க தான் வந்தேன். அம்மா, நான் சார் அனுப்பிட்டு வந்துடுறேன். உடம்புக்கு எப்படி இருக்கானோ? இப்போ ஒண்ணும் இல்ல சார், நார்மலா தான் இருக்கேன். நல்லா ரெஸ்டட் ஆனோ? என்ன சார் ஆள் ஆளுக்கு ரெஸ்டடுன்னு சொல்றீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். என்னடா ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்த அடுத்த எபிசோட்ல ஹீரோவை காணோமேன்னு பார்த்தேன். வந்துட்டானே. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி, ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்க. அந்த நீல் தப்பிச்சிட்டான், இவனுக்கு சனி. நடக்கட்டும் நடக்கட்டும். ஓகே அனு, see you. Take care. ஓகே சார். நீங்க இவ்வளவு தூரம் நேர்ல பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அனு, ஒன்னு சாரியா சொல்ற, இல்லனா தேங்க்ஸா சொல்ற. நான் என்ன மூணாவது மனுஷனா? சாரி சார். ஆமா, நேத்து எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்த? நேத்து அது சுத்தமா ஞாபகம் இல்ல சார். ஆனா லேட் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சா? ஏன்னா ஆபீஸ் வேலை தான் சார். நேத்து நீ என் வீட்டு பக்கம் வந்திருந்தியா அனு? உங்க வீட்டு பக்கமா? நானா? உங்க வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். சாரி சார். நீங்க என்ன அவ்வளோ இன்வைட் பண்ணியும் சந்திரா சாரோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு என்னால வர முடியல. ரியலி சாரி சார். நிஜமாவே நீ வரலையா? இதுல போய் சொல்ல என்ன இருக்கு சார்? எல்லாம் கரெக்டா மேட்ச் ஆகுது. இவ வரவே இல்லைன்னு சாதிக்கிறாளே. ஷோர் அனு? எதுக்கு சார் இத்தனை தடவை கேக்குறீங்க? வந்தா வந்தன்னு சொல்ல மாட்டேனா? எனக்கு தான் உங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்றேனே. நான் ஏதாவது போய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? பட் நான் ஏன் போய் சொல்லணும்? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல சார். பங்கஜ் சார் தான் டிராப் பண்ணிட்டு போனாங்க. அதே எங்க அம்மா தான் சொன்னாங்க. அது கூட எனக்கு ஞாபகம் இல்ல சார். ஆனா நான் ஆபீஸ்ல தான் இருந்தேன். உங்க வீட்டுக்கெல்லாம் நான் வரல.
ஓகே ஓகே கூல். நான் சாதாரணமா தானே கேட்டேன். சரி, நான் வரேன். See you. ஐயோ, சார் கிட்ட கேட்கணும்னு நினைச்சனே. அந்த மல்லிகைப்பூவை வச்சுட்டு போனது இவர்தானா இல்ல? சூர்யா, இப்படி மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? மௌனமா இருக்கண்ணா? நானா? என்ன பார்க்காம வேற எங்கேயோ பார்த்து பேசுற, தலையை குனிச்சுக்கிற, எங்கேயோ பாக்குற. ஏன் பங்கஜ்? அது இல்ல சூர்யா. நமக்கு க்ளோஸா இருக்கிறவங்க எதையாவது மறைச்சா அவங்க முகத்திலேயே அதை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு கூட ஒரு பழமொழி சொல்லுவே பங்கஜ். மறந்துட்டியா பங்கஜ்? உனக்கு மறக்காதே. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். கரெக்ட். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். தெளிவா தெரியுதே. இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்க என்ன இருக்கு பங்கஜ்? இந்த சூர்யா ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. செய்யுங்க, தாராளமா செய்யுங்க. எப்படி இருந்தாலும் நாளையில இருந்து நான் ஆபீஸ்க்கு வர போறது. இன்னைக்கே வந்திருக்க கூடாது. எதுக்கு வந்தேன்னா எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகதான். சோ இனிமே என்கிட்ட நீங்க எல்லாத்தையும் சொன்னா என்ன, விட்டா என்ன? நாளையில இருந்து உங்க எல்லாருக்கும் ஒரு ரிலீஃப். இனிமே ரகசியத்தை பப்ளிக்கா பேசிக்கலாம். எப்படி எனக்கு தெரிய போறதில்ல. என்ஜாய். எனிஹவ், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். சூர்யா, சூர்யா, சூர்யா. என்னது? சூர்யா சருக்கு டி-ஷர்ட் தரலையா? அப்ப எங்கடி அந்த டி-ஷர்ட்? அன்னைக்கு எம்ப்ராய்டரி எல்லாம் போட்டியேடி. அதான் தெரியலன்னு சொல்றேனே. திரும்ப திரும்ப அதே கேட்டு என்ன கஷ்டப்படுத்துறியா? இவ்ளோ தூரம் வந்தாருல, அப்ப வாச்சு டி-ஷர்ட்ட கொண்டு வந்தேன்னு சொல்லிருக்கலாம்ல. சரி, அதை விடு. அந்த மல்லிகை பூ இருக்குல்ல, அதை நீங்க கொண்டு வந்து வச்சுங்களானாவது கேட்டிருக்கலாம்ல. கேட்க முடியல ரம்யா. நீ சொல்றதெல்லாம் ஏதோ விசித்திரமா இருக்கானோ. உனக்கு புரியாது ரம்யா. என் இடத்துல நீ இருந்தாதான் உனக்கு புரியும். நான்லாம் டைரக்டா ஐ லவ் யூடா, நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு கேட்டுட்டு போயிட்டே இருப்பேன். கரெக்ட். ஆனா சூர்யா சார போட வாடான்லாம் சொல்லக்கூடாதுல்ல. சூர்யா சார பார்த்ததும் ஒரு வார்த்தை கூட வெளிய வர மாட்டேங்குது. போதும்டி அனு, போதும். இதெல்லாம் நான் ரொம்ப நிறைய பார்த்தாச்சு. எவ்வளவு தூரம் நீங்க வந்தது என்ன திட்டவா? இங்க பாரு அனு, நீ இப்படியே இருந்தா உன் கேள்விக்கு ஒரு பதிலும் கிடைக்காது. சூர்யா சார் கிட்ட முதல்ல பேசு, அப்பதான் எல்லாமே சரியா வரும். போன் பண்ணு, சார் எடுக்கல. எடுத்துட்டா மட்டும் ஏன் நீங்க ரெண்டு பேரும் இப்படி வெறுப்பேத்துறீங்க? நான் கேம் பார்த்து தான் சிரிச்சேன், உன்னை பார்த்து இல்லானோ. நானே நொந்து போயிருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. சூர்யா சார் ஏன் அத்தனை தடவை என்கிட்ட வீட்டுக்கு வந்தியான்னு கேட்டாருன்னு புரியல. நீங்க என்னடானா உன்ன மாதிரியே சூர்யா சாருக்கும் புரியலையா என்னவோ? புரியாம இருக்கிற அளவுக்கு அப்படி நான் என்னடி பண்ண? மல்லிகைப்பூ பூத்ததும் மனசுல இருக்கிறத சொல்றேன்னு சொன்னாரு. மனசுல இருக்கிறதுனா என்ன அர்த்தம்?
அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். நாளைக்கு ஆபீஸ் போய் அவர்கிட்ட கேட்றேன். இதுவும் உன் கேம்ல வருதாடா? இல்ல இல்ல, இந்த தடவை சொன்னது அனுவுக்கு. அனு, இவன் சொல்றதுதான் சரி. நீ சூர்யா சார் கிட்ட பேசு, இல்லனா இதுக்கெல்லாம் ஒரு முடிவும் கிடைக்காது. நீ சூர்யா சார் கிட்ட பேசு, இல்லனா இதுக்கெல்லாம் ஒரு முடிவும் கிடைக்காது. நீ இப்படியே இருந்தா உன் கேள்விக்கு ஒரு பதிலும் கிடைக்காது. சாருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? டிஷர்ட் எங்க போச்சு? என் ஹேண்ட்பேக்ல இருந்த மல்லிகைப்பூ சூர்யா சார் கொண்டு வந்ததானா? ரம்யா சொல்ற மாதிரி சார் கிட்டே கேட்டுடலாமா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு? ஆனா இந்த நேரத்துல ஃபோன் பண்ணா சார் என்ன நினைப்பாரு? என்னமோ ஏதோன்னு பயந்துட்டாருனா? அனு ஏன் மயக்கம் போட்டு விழுந்தா? அனுக்கு நேத்து இங்க வந்ததே ஞாபகத்துல இல்ல. ஆனா நான் அவளை பார்த்தேன். ஷூர், அவ கேட்டு பக்கத்துல நின்னுட்டு இருந்தது என் கண்ணில் இன்னும் அப்படியே இருக்கு. என்ன நடந்திருக்கும்? பங்கஜுக்கு நிச்சயம் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு. ஆனா அவன் எதுவும் சொல்லல. என்னை சுத்தி என்னவோ ஒண்ணு நடக்குது. ஆனா என்னன்னு தான் புரிஞ்சுக்க முடியல. அனுக்கு உடம்பு ஃபுல்லா சரியா இருக்கும்ல? நாளைக்கு ஆபீஸ்க்கு வருவாள்ல? அனுவுக்கு ஃபோன் பண்ணி இப்ப எப்படி இருக்குன்னு கேட்கலாம். வேண்டாம், இந்த நேரத்துல ஃபோன் பண்ணா அவ என்னவோ ஏதோன்னு பயந்துட்டானா? இல்ல, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும், நாளைக்கு பாத்துக்கலாம். நாளையில இருந்து நான் ஆபீஸ்க்கு போக போறதில்ல. இப்ப அனுவை எப்படி பாக்குறது? அவகிட்ட எப்படி பேசுறது? எத்தனையோ தடவை இந்த சேர்ல உட்காந்துருக்கேன். ஆனா இன்னைக்கு உட்கார்றதுல வர சந்தோஷம் ஒரு புல்லரிப்பு. வாவ், ஜஸ்ட் ஒரே செகண்ட்ல அண்ணன் எனக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தாரு. அண்ணன் எப்பவுமே கிரேட் தான். Yes, come in. Sir. மீரா, நான் எல்லாத்தையும் பார்த்தேன். I'm impressed. சென்னையோட பேஸ் மேனேஜ்மெண்ட் நிஜமாவே மிகப்பெரிய விஷயம். அதனாலதான் அண்ணா அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு. நம்ம கம்பெனியோட பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் இதை நினைச்சு நம்ம செய்யணும். இதுக்கு தேவையான மிஷனரிஸ் எல்லாமே நாமளே கொண்டு வந்துடலாம். செலவெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல மீரா. எக்ஸலென்ட் ரிப்போர்ட்டிங் மீரா, வெல் டன். Thank you so much sir. நீங்க என்ன பண்றீங்க? இந்த ரிப்போர்ட் அண்ணனுக்கு காமிச்சிருங்க. He'll be so happy. Sure sir. By the way, இந்த டெண்டருக்கு உங்களோட அப்ரூவல் வேணும் சார். இது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் சார்.
high profit tender. So, for your approval, sir. Well, நம்ம கோட் இது வரைக்கும் மிஸ் ஆனதே இல்ல. இந்த தடவை இந்த டெண்டர் நம்மளுக்கு தான் கிடைக்கும். I'm damn sure. பட் மீரா, அமௌண்ட் ஃபில் பண்ணவே இல்ல. சேஃப்டிக்காக அமௌண்ட் ஃபில் பண்ணாம எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். கையில எழுதிக்கலாம் சார். அதான் சேஃப். ஓ, அதுவும் நல்லதுதான். நானே கோட் பண்றேன். இங்க பாரு மீரா, இந்த ஃபிகர் இப்ப எனக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே, இந்த ஃபைல் ரொம்ப முக்கியம். So keep it confidentially. சார், இந்த ஃபைல் உங்ககிட்டயே இருக்கட்டும். அதான் சேஃபும் கூட. குவைட் கான்ஃபிடென்ஷியல் ஃபைல். இதுல இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். நீங்க கோட் பண்ணிருக்கிற அமௌண்ட் கூட எனக்கு தெரிய வேண்டாம் சார். நோ மீரா, I'll be so busy. இந்த ஃபைல் நான் வச்சிருந்தா அது சரியா வராது. நீயே வச்சிர. I'll believe you on that. Sure, sir. இல்ல, வேண்டாம். உனக்கு கம்பெனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அதுல இது எதுக்கு எக்ஸ்ட்ரா பர்டன்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நோ நோ, நீ ஒன் பண்ணு. யூ ஜஸ்ட் கால் அனு. அனுவையா? யா, I think she is very much believable. இது வரைக்கும் அவளுக்கு கொடுத்த வேலையெல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கா. பொதுவா அவ பொய்யே சொன்னதில்ல. அது மட்டும் இல்ல, என்ன பார்த்தாலே அவளுக்கு ஒரு பயம். அதனால அவ எந்த தப்பும் பண்ண சான்ஸே இல்ல மீரா. இந்த ஃபைலை ஜாக்கிரதையா வச்சுக்க. அவ தான் சரியான ஆள். அவளை கூப்பிடு. அவகிட்ட இந்த ஃபைலை கொடுத்தலாம். ஆல் ரைட் சார். எஸ் மேம். சூர்யா சார் கேபினுக்கு வா. சந்திரா சார் கேபினுக்கு வா. That's good. சந்திரா சார் கேபினா? என்னாச்சானு? சூர்யா சார் வர சொல்லிருக்காங்க. சூர்யா சார்? சார் இன்னும் ஆபீஸ்க்கே வரலையே. சந்திரா சார் தானே இன்னைக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு சந்திரா சார் என்ன பண்ண போறாரோ? வாஸ்து மாதிரி பெங் ச்வீன்னு ஏதாவது ஆரம்பிக்க போறாரோ என்னவோ. அது சைனீஸ் வாஸ்து, நமக்கு செட் ஆகாது. ஆனா அது சந்திரா சாருக்கு தெரியுமா? இது அணு கொண்டு வந்தது தானே? ஏன் அவ வரவே இல்லைன்னு சொன்னா? சூர்யா, அம்மா சொல்லுங்கம்மா. நீ ஆபீஸ் போலியாப்பா? அன்னைக்கு நடந்ததை இன்னும் மனசுலயே வச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் மறந்துட்டு எப்பவும் போல ஆபீஸ்க்கு போப்பா. இல்லம்மா, நான் ஆபீஸ்க்கு போக போறதில்ல. சூர்யா, நீ இப்படியே வீட்டுல அடைஞ்சு கிடக்கிறத பார்க்க முடியலப்பா. அதோட சந்திரா ரொம்ப சின்ன பையன். அவனுக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் தர்றது எனக்கு சரியா படல. பொறுப்பு கொடுத்து பார்த்தா தானம்மா தெரியும். என்ன இருந்தாலும் அவன் உடம்புல பிரகாஷ் குடும்ப ரத்தம் ஓடுது. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. சந்திரா நம்ம பிசினஸை நல்லா பார்த்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ தான் சொல்ற. எனக்கு என்னமோ யோசனையா தான் இருக்கு. எப்படி சமாளிக்க போறானோ என்னமோ. சரிப்பா, நீ ஏன் ரொம்ப டல்லா இருக்க? ஆபீஸ்க்கு போகாம வீட்லயே இருக்கிறதுனாலயா? இல்லம்மா, எனக்கு வேற ஏதோ யோசனை. அப்படி என்னப்பா யோசனை? அது நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நம்ம கிட்ட இருந்து எதையாவது மறைச்சா நம்மள ஏமாத்துறாங்கன்னு தோணுதே. அது ஏமா? யாரு? பங்கஜா?